Good evening, students. இது KANA ASTRAவோட 22nd டெஸ்ட் அண்ட் நம்மளோட 9th டெஸ்ட். ஸோ கெமிஸ்ட்ரியோட 9th டெஸ்ட் இன் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் தெர்மோகெமிஸ்ட்ரியிலேருந்து. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் ஒவ்வொரு பார்ட்டாக வந்து பார்த்துட்டே வர்றோம். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம்னா அந்த ஸ்க்ரீன் மட்டும் கொஞ்சம் இது பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணிட்டோம், ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஒரு 2 or 3 டாபிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம லைவ் டெஸ்ட் வந்து ரைட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஃபோர்த் சாப்டர்லேருந்து லைவ் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த லைவ் டெஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. அதே சேம் ஃபார்மெட் தான். ஸோ 90 செகண்ட்ஸ் வந்து டைம். அந்த டைமிங்கில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண பார்க்கணும். அண்ட் குட் ஈவினிங் தனிஷா அண்ட் ஆகாஷினி. ஸோ நம்மளோட லைவ் டெஸ்ட்டுக்குள்ளே வந்து போகலாம். யாரெல்லாம் யூடியூப் லைவ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்களோ இந்த லைவ் டெஸ்ட்டில் நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா ஆல்ரெடி லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஸோ ஒரு 1 minute வந்து வெயிட் பண்ணலாம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு. ஓகே, அவங்க ஜாயின் பண்ணிட்டோம். அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம மூவ் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி 4 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரைட், கொஸ்டின் நம்பர் 1 வந்து போகலாமா? எஸ். So question number 1, a perfect gas 0.1 mole having CV, CVங்கிறது the specific heat at constant volume is 1.5 R கொடுத்துட்டாங்க. That is the independent of temperature, நம்மளுக்கு தெரியும். Undergoes below transformation from 0.1 to 0.4. If each step is reversible, then the total work done from 0.1 to 0.4. So இதில் வந்து நீங்கள் வந்து ரைட் பண்ணணும்னா in terms of negative signலாம். ரைட். ஸோ கிவன் வந்து பாருங்கள், ஆரோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க அண்ட் உங்களுக்காக ஒரு டயக்ராம் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் வந்து பண்ணணும். ஆல்ரெடி நம்மளோட ரெகுலர் கிளாஸில் வந்து நம்ம வந்து ஒர்க் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ஒர்க்கோட ஃபார்முலா ஃபார் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ்க்கு வந்து டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நாலேஜை நீங்கள் வந்து இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். இப்போ என்னென்ன டைப் ஆஃப் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல், ஐசோகோரிக், ஐசோபாரிக் அண்ட் அடியபேட்டிக் அண்ட் சைக்ளிக் ப்ராசஸ். இந்த 5 டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸோட நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி அங்கே ஒர்க்கோட ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ஈஸியாக அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து ஆன்சர் வந்து பண்ணிடலாம். ஸோ உங்களோட டைம் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. ஸோ ஒன்லி 20 செகண்ட்ஸ் ரிமைனிங். ஸோ ஆல்ரெடி 2 மெம்பர்ஸ் வந்து ஆன்சர் வந்து பண்ணிட்டாங்க. குட். நான் முன்னாடியே சொன்னதுதான், உங்களுக்கு நீட் ஆர் ஜேஇ வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்தி கொஸ்டின் தான் மேக்ஸிமம் வந்து இருக்கும். ஏன்னா நீங்கள் கொஸ்டினை ரீட் பண்ணுறதுக்கே 20 செகண்ட்ஸ் வந்து போயிடும். அதுலேருந்து நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு ரிமைனிங் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்குவீங்க. ஓகே, குட். ஸோ இதுக்கு ஒரே ஒரு 10% ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. குட். ஸோ யார் அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்துடலாம். வெரி குட் ஆகாஷினி. குட். அண்ட் ஷகனா குட் ஈவினிங். அண்ட் தனிஷா குட் ஈவினிங். அண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து யாரோ வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்களோட ரியல் நேம் என்னன்னு சொல்லிட்டு இதில் வந்து இண்டிகேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களை நேம் சொல்லி நான் வந்து கூப்பிட முடியும். ரைட். கொஸ்டின் நம்பர் 2 வந்து மூவ் பண்ணுவோம். கொஸ்டின் நம்பர் 2 எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா பாம் கலோரிமீட்டர். பாம் கலோரிமீட்டருக்கு இன்னொரு நேம் என்னன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் கலோரிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கான்ஸ்டன்ட் வால்யூம் கலோரிமீட்டருக்கு எப்படி ஃபார்முலா வந்து நம்மளுக்கு மேக் பண்ணணும்னு தெரியணும். அந்த ஃபார்முலாவில் என்னென்ன டேட்டா வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ரைட். நான் உங்களுக்கு வந்து ரெகுலர் கிளாஸஸ்லேயே நம்மளுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், தட் இஸ் அ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் கலோரிமீட்டர் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் கலோரிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்பெசிஃபிக் எப்போ யூஸ் பண்ணுறது அண்ட் ஹீட் கெப்பாசிட்டி மட்டும் எப்போ யூஸ் பண்ணுறது சொல்லிட்டு தெரியணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஃபார்முலாஸ் வந்து சூஸ் பண்ணி ஆன்சர் வந்து கொண்டு வரணும். ஜென்ரலாக கலோரிமீட்டர் வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னா டு ஃபைண்ட் டெல்யூ அண்ட் டெல்ஹெச். ஸோ டெல்யூ நம்ம டேரெக்டாக வி ஆர் கெட்டிங் ஃப்ரம் த பாம் கலோரிமீட்டர் அண்ட் டெல்ஹெச் வந்து எங்கேருந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா த டெல்ஹெச் வந்து எங்கே கிடைக்கும்னா
தட் இஸ் அ டீ கப் கலோரிமீட்டர்லேருந்து டைரெக்டாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ கொஷினை நல்லா ரீட் பண்ணுங்க அண்ட் டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணுங்க. அந்த டேட்டாலேருந்து நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் வந்து வேணுமோ அதை வந்து ஆன்சர் வந்து பண்ணுங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் லென்த்தியான ஒரு கொஸ்டின் தான், பட் இட்ஸ் a வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ எப்பவுமே நம்மளுக்கு வந்து சில ஃபார்முலாஸ் வந்து கரெக்டாக ரீட் பண்ண தெரிஞ்சாலே போதும். அந்த ஃபார்முலாஸில் நம்மளுக்கு டேட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணணும். அவ்வளோதான், டைரெக்டாக வந்து ஆன்சர் வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, குட். ஸோ 40% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அண்ட் ஒன்லி 20% காட் கரெக்ட் ஆன்சர். ஸோ யார் வந்து ஃபாஸ்டஸ்ட் அப்படி சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். ஓகே, வெரி குட் ஆகாஷினி அண்ட் தனிஷா. ஸோ வெரி குட் ஜாப். ஸோ குட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து மூவ் பண்ணுவோம். ஸோ நல்ல ஒரு ஹெவியான காம்படிஷன் பிட்வீன் தனிஷா அண்ட் ஆகாஷினி. குட். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். அண்ட் தேர்ட் கொஸ்டின். ஸோ தேர்ட் கொஸ்டின் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த எந்தால்பி ஆஃப் பாண்ட் எந்தால்பியை பொறுத்து, ரைட்? பாண்ட் எந்தால்பி கால்குலேஷன்லேருந்து தேர்ட் கொஸ்டின். ஸோ அவங்க சேஞ்ச் இன் எந்தால்பி ஆஃப் கிராஃபைட் கொடுத்தாச்சு, சேஞ்ச் இன் எந்தால்பி ஆஃப் சிஹெச் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் சேஞ்ச் இன் எந்தால்பி ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் பாண்டிங் ஆல்சோ given, and change in enthalpy of carbon double bond carbon is given. They ask what is the change in enthalpy for, and so there is a CH2 double bond CH2. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து என்ன தெரியணும்னா, ஸோ அங்கே கொடுத்துருக்கிறது த ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன். ஓகே, ரைட்? தே ஆஸ் வாட் இஸ் த ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் CH2 double bond CH2, ரைட்? ஸோ அப்போ ஃபார்மேஷனோட ஈக்குவேஷன் வந்து ரைட் பண்ணுங்க. ஒன்ஸ் யூ ஃபார்ம் த ஃபார்மேஷன் ஈக்குவேஷன், தென் you can rewrite the formation of equation in terms of bond enthalpy. You can directly get the answer. ஸோ அதில் எதுவுமே உங்களுக்கு வந்து டவுட்ஸே இருக்கக்கூடாது. குட், வெரி குட். ஆல்ரெடி 40% ஆன்சர் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். குட் ஈவினிங் ஐஸ்வதி. ஸோ யாரெல்லாம் யூடியூப் லைவ்ல இருக்கீங்களோ அவங்களாம் என்ன பண்ணலாம்னா, நம்மளோட லிங்க் வந்து ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம், அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, குட். ஸோ இந்த தேர்ட் கொஸ்டினுக்கு 30% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ யார் வந்து ஃபாஸ்டஸ்டாக ஆன்சர் வந்து பண்ணது அப்படி சொல்லிட்டு பார்த்துடலாம். குட், குட், குட். ஸோ அந்த மோனா அண்ட் ஸோ தட் இஸ் அ கேண்டஸா, ரெண்டு பேரும் அவங்களோட ஒரிஜினல் நேம் வந்து அதில் வந்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஈவன் ஆகாஷினி நம்மளுக்கு தெரியும், நம்மளோட ரெகுலர் ஸ்டூடெண்ட், அண்ட் தனிஷா நம்மளுக்கு தெரியும், ஷகானா தெரியும், அண்ட் ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் மோனா, அண்ட் ஸோ தட் இஸ் அ கேண்டஸா. ஸோ உங்களோட ஒரிஜினல் நேமை வந்து அதில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. குட். ஸோ அடுத்தது நம்ம ஃபோர்த் கொஸ்டின் வந்து போகலாம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் வந்து பாருங்க, நல்லா ரீட் பண்ணுங்க. த ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் CO2 இஸ் given, and the heat of formation of water also is given, and the heat of combustion of benzene is given. Okay, right? ஸோ அப்போ 3 டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. தே ஆஸ் வாட் இஸ் த ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் பென்சின் வந்து கேட்டிருக்காங்க. ஃபார்மேஷன் ஆஃப் பென்சின். அப்போ ஹீட் ஆஃப் ஃபார்மேஷனோட டெஃபினிஷன், ஹீட் ஆஃப் கம்பஷனோட டெஃபினிஷன், அண்ட் ஈவன் த ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் CO2 அண்ட் வாட்டர் தெரிஞ்சதுன்னா, ஜஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் த ஈக்குவேஷன். ஃப்ரம் த ஈக்குவேஷன் யூ ஹேவ் டு மேக் த ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் ஃபார் த பென்சின். ஸோ அது ரைட் பண்ண தெரிஞ்சதுன்னா ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து பண்ணிடலாம். ஓகே, குட். ஸோ ஸோ ஆல்ரெடி 30% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் வந்து பண்ணியாச்சு. த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுவோம். முன்னாடி சொன்னதான், லென்த்தி கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுறதுக்கு சில டைம் எடுத்துக்கும், ஃபார்முலாஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கு சில டைம் எடுத்துக்கும், அண்ட் ஈவன் டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க. ஸோ இதெல்லாம் போனதுன்னா நம்ம 1.5
5 செகண்ட்ஸில் வந்து சாரி மினிட்ஸில் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து குயிக்காக நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணுறது. ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்ஸ் எல்லாம் தெரியணுமோ அதெல்லாம் கற்றுக்கங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக வந்து கால்குலேஷன் போட கற்றுக்குங்க. ஸோ அங்கே வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீட்டில் வந்து அலோடே பண்ண மாட்டாங்க. பஸ் கட் பண்ணுங்க, நெட் கனெக்ஷன் வர மாட்டேங்குது. ஓகே குட். த 20% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். அண்ட் ஓகே வெரி குட் ஆகாஷினி. அண்ட் ஸோ தட் இஸ் அ கேண்டஸா. ஓகே குட் ரைட். ஷகனா சைலண்ட் மோடில் போயாச்சு இருக்கு. வாட் ஹேப்பன்? கொஸ்டின் நம்பர் 5 மூவ் பண்ணுவோம். ஸோ 5th கொஸ்டின் வந்து பாருங்க. த ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் hydrogen atom in terms of gas and oxygen atom in terms of gas also given. So என்ன கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்கன்னா the heat of the formation of water also is given. They are asking what is the average bond enthalpy of OH bond in water வந்து கேட்டிருக்காங்க. So it's a combination of the enthalpy of atomization and enthalpy of formation and the enthalpy of that is a bond enthalpy. ஸோ இந்த 3 டேர்ம்ஸையும் அதாவது நம்ம படிச்சிருப்போம் the application of enthalpy அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். அப்போ இந்த 3 டாபிக்ஸையும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்பைன் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் a வெரி குட் கொஸ்டின். உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் இருந்ததுன்னா போதும், ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த குவார்டர்லி டெஸ்ட்டுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி தான் உங்களோட குவார்டர்லி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே வெரி குட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு 40% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். அண்ட் ஸோ அதில் வந்து யாரும் வந்து குயிக்காக வந்து ஆன்சர் வந்து பண்ணான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அண்ட் ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் மோனா. அண்ட் வெரி குட் ஷகானா அண்ட் தனிஷ்யா அண்ட் ஆகாஷினி. குட் வெரி குட். அண்ட் ஸோ இந்த மோனாங்கிற நேம் மட்டும் மோனா அண்ட் கேண்டஸா உங்களுக்காக வந்து ஒரு 1 மினிட் வந்து நான் வந்து வெயிட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்களோட ஒரிஜினல் நேமை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஐ திங்க் அஸ்வதி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த டெஸ்ட்டில். ஸோ அந்த மோனாங்கிற ஸ்டூடெண்ட் யாருன்னு தெரியல. ஸோ உங்களுக்காக ஒரு 1 மினிட் வந்து டைம் கொடுக்குறேன். ஜஸ்ட் யூ சேஞ்ச் யுவர் ஒரிஜினல் நேம். குட். ஸோ கொஸ்டின் நம்பர் 6 போகலாமா? கொஸ்டின் நம்பர் 6 நல்லா ரீட் பண்ணுங்க. ஸோ த ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபிஸ் ஆஃப் x2, y2 and xy5 are given. The temperature in Kelvin at which the reactions கொடுத்துட்டாங்க and tell H naught also is given will be equilibrium is அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. At what temperature the reaction will attain the equilibrium அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ரைட். அப்போ உங்களுக்கு வந்து என்ன தெரியணும்னா how to relate. So that is a temperature and tell S and tell H. ஸோ உங்க 3 பேர் எப்படி சார் ரிலேட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். உங்க 3 பேர் ரிலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். குட். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஸோ எதை கம்பைன் பண்ண போறீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் வாட் இஸ் த டோட்டல் சேஞ்ச் இன் என்ட்ரோபி அண்ட் த செகண்ட் ஸ்டெப் இஸ் ஆல்ரெடி த டெல்லேஜ் இஸ் கிவன். ஸோ ஜஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் வாட் இஸ் தட் இஸ் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஸோ அதுல இருந்து ஆன்சர் வந்து எடுத்துட்டு வந்துடலாம். ஈஸியான ஒரு ப்ராப்ளம் தான். பட் அதுக்கு முன்னாடி சின்ன கால்குலேஷன் மட்டும் இருக்கு.
ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். குட். அதே மாதிரி மேக்ஸிமம் 1 மினிட்ல வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர் வந்து பண்ணிடுறீங்க. ஓகே அஸ்வதி, ரைட். கேண்டஸா அஸ்வதி, ஓகே. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம் யார். Only 10% of the student got the correct answer. So very good Agashini. And the remaining students நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நம்ம இப்போ தான் 6th கொஸ்டினை வந்து மூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. 7th கொஸ்டின் மூவ் பண்ணலாமா? எஸ். ஸோ த 7th கொஸ்டினில் நம்மளுக்கு டேட்டா கரெக்டாக கொடுக்கல. The bond dissociation enthalpy of X2 calculated from the given data கொடுக்கல, சாரி. ஸோ நான் வந்து டைரெக்டாக 8th கொஸ்டின் வந்து மூவ் பண்ணிடுறேன். ஏன் வந்து டேட்டா வந்து அவங்க கொடுக்கல அப்படின்னு தெரியல. ஓகே ரைட். ஓகே, கொஸ்டின் நம்பர் 8. சாரி, அதில் வந்து டேட்டா வந்து கரெக்டான டேட்டா கொடுக்கல. ஆக்சுவலாக அந்த கொஸ்டினில் வந்து 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஏன் கொடுக்காம விட்டுருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். கொஸ்டின் நம்பர் 8 வந்து பாருங்க. த ஸ்டாண்டர்ட் என்தால்பி அண்ட் ஸ்டாண்டர்ட் என்ட்ரோபி ஆஃப் டீகம்போசிஷன் ஆஃப் N2O4 and NO2 are 55 and 175 joule per Kelvin per mole respectively. The standard free energy change for the reactions அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரைட். இந்த ப்ராப்ளத்தில் எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு இருக்கு. ஸோ நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போறீங்கன்னா ஒன்லி டெல்ஜி நாட் வந்து கால்குலேட் பண்ணணும். டெல்ஜி நாட்டோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இட்ஸ் a வெரி வெரி டைரக்ட் ப்ராப்ளம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இது மட்டும் தெரிஞ்சால் போதும். அதுலேருந்து ஆன்சர் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, குட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு எக்ஸாக்டாக 5 மெம்பர்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. குட், ரைட். ஸோ நியூ ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. யாருன்னு தெரியல. பட் வெரி குட். ஸோ வெரி குட் ஆகாஷினி அண்ட் தனிஷா. குட். ஷகானா. ஓகே, ரைட். ஸோ கொஸ்டின் நம்பர் 9 வந்து மூவ் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 9 கொஞ்சம் ஒரு லென்த்தியான கொஸ்டின் தான். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ஹீட் ஆஃப் த ரியாக்ஷன் ஆஃப் 3 ரியாக்ஷன்ஸ் ஆர் கிவன். ஸோ அந்த 3 ரியாக்ஷன்ஸ்லேருந்து என்ன பண்ண போறீங்கன்னா நீங்களே வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து மேக் பண்ண போறீங்க. இந்த ரியாக்ஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெஸ்லா, ரைட். கெஸ்லா வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த கெஸ்லா பேஸ் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து பண்ணுங்க. ரொம்பலாம் இதில் வந்துட்டு ரொம்ப பயங்கர டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு? எஸ், கரெக்டு தானே. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் த ஈக்குவேஷன், ரைட். அந்த ஈக்குவேஷன்லேருந்து யூ ஆர் கோயிங் டு மேக், ஸோ தர் இஸ் அ ஃபைனல் ஈக்குவேஷன். அப்போ 3 ஈக்குவேஷன்ஸ் அதோட கரஸ்பாண்டிங் ஹீட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதை பேஸ் பண்ணி 4th ஈக்குவேஷனோட ஹீட் ஆஃப் த ரியாக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ண போகிறோம். ரைட்.
Okay, very good. 30% of students got correct answer. Very good. So, மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து ஆன்சர் பண்ணலாம். குட். நிதா ஃபாத்திமா, குட் ஈவினிங். குட் குட் குட். ஆகாஷினி, வெரி குட். ஸோ யார் ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதா ஃபாத்திமா, வெரி குட். ஸோ கொஸ்டின் நம்பர் 10. ஓகே. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கொஸ்டின். The tellage vaporization and tellus vaporizations are given. They ask at what temperature, then the temperature of the vapor at 1 atmosphere அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஆக்சுவலாக இது என்ன ப்ராப்ளம், எப்படி வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து டெல்லஸ் தெரியணும், டெல்டின் என்னன்னு சொல்லிட்டு தெரியணும், அண்ட் அட் வாட் டெம்பரேச்சர் அண்ட் வாட் இஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த வேப்பர் அட் 1 atmosphere அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம் முதல்ல நம்மளுக்கு வந்து தெரியணும், அப்போ தான் சால்வ் பண்ண முடியும். ஓகே, வெரி குட். ஸோ எக்ஸாக்டாக 40% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. யார் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அண்ட் மறுபடியும் காம்படிஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிட்வீன் ஃபாத்திமா அண்ட் அகஷ்னி. குட். ஸோ ஃபாத்திமா தான் இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 2 கொஸ்டின்ஸை வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து ஆன்சர் வந்து பண்ணுறது. குட், வெரி குட். அண்ட் கொஸ்டின் நம்பர் 11 வந்து மூவ் பண்ணலாம். இந்த 11th கொஸ்டின் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஹீட் ஆஃப் நியூட்ரலைசேஷன் பேஸ் பண்ணியிருக்கு. இதுக்கு ரொம்ப ஒரு சின்ன பாயிண்ட்ல வந்து ஒரு நாலேஜ் வந்து வேணும். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நான் வந்து அசைன்மெண்ட்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த கொஸ்டின் வந்து என்ன பண்ணிடலாம்னா வெறும் 30 செகண்ட்ஸில் வந்து சால்வ் பண்ணிடலாம். அசைன்மெண்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலைன்னா டெஃபினட்டாக அந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகே, வெரி குட். ஸோ ஆல்ரெடி வந்து 2 மெம்பர்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க. யாருன்னு தெரியல, 1 and 2 யாருன்னு பார்க்கலாம். ஸோ ஏன்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து வெறும் 30 செகண்ட்ஸ் தான் டைம் வந்து எடுத்துக்கும். When equal volume of 1 molarity HCl and 1 molarity of H2SO4 are separately neutralized by excess volume of 1 molarity NaOH solutions, X and Y ங்கிறது kilojoule of heat is liberated respectively, the value of Y by X. ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின், டைரக்ட் ஆன்சர் பண்ணலாம் அந்த கொஸ்டின். ஸோ நான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் இன்னைக்கு கொடுத்துருக்க ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் தெர்மோ கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்தா. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட குவார்டர்லி டெஸ்ட், ரீடெஸ்ட்டுக்கு வந்து எடுத்திருக்கேன். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா, ரீடெஸ்ட்டில் நீங்கள் டெஃபினட்டாக நல்ல ஸ்கோர் வந்து பண்ணுவீங்க. அவுட் ஆஃப் 45ல அரௌண்ட் சம் 8 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு தெர்மோ கெமிஸ்ட்ரியிலேருந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கேன். குட். பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து 30% கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு யார் வந்து ஃபாஸ்டஸ்ட்டாக ஆன்சர் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாத்திமா அகைன். ஓகே, வெரி குட் ஃபாத்திமா. அண்ட் தனிஷா குட், ஆகாஷினி குட். ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா, இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா ஃபாஸ்ட்டாக வந்து எப்படி வந்து ஆன்சர் பண்ணுறது சொல்லிட்டு கற்றுக்கணும். ஓகே, குட். ஸோ கொஸ்டின் நம்பர் 12 போகலாமா? 12th ப்ராப்ளம். ஓகே.
இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, நல்லா பாருங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம் இது. The heat of solution of anhydrous CuSO4 and CuSO4 5H2O are given. The heat of hydration of CuSO4 to CuSO4 5H2O is what? அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ இப்போ ஹைட்ரேஷன் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா போதும் நம்மளுக்கு. அண்ட் எப்படி வந்து ஈக்குவேஷன் ரைட் பண்ணணும் தெரிஞ்சா போதும். ஆன்சர் வந்து பண்ணிடலாம். ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. The heat of solution of anhydrous copper sulfate and so there is a copper sulfate and so there is a pentahydrate கொடுத்துருக்காங்க. அவங்களோட வேல்யூஸ் வந்து தெரியும். That is a 70 kilojoule per mole and sorry minus 70 kilojoule per moles and plus 12 kilojoule per moles அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. The heat of hydrogens வந்து கேட்குறாங்க. ஸோ ரியாக்ஷனே அவங்களே வந்துட்டு இன்டெரக்டாக கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா ஈஸியாக வந்துருக்கு. எப்பவுமே நம்மளுக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து கிரியேட் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம். வெரி குட். வெரி குட் ஷகானா அண்ட் ஃபாத்திமா அண்ட் நிதா. வெரி குட். ஸோ நிதா லாஸ்ட் ஒரு 4 கொஸ்டின்ஸ்க்கு அவங்க தான் வந்து டாப்பில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் ஸோ ஒரு நல்ல காம்படிஷன். நிதா கொஞ்சம் லேட்டாக வந்து ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவங்க தான் வந்து டாப் பொசிஷனில் வந்து இருந்திருப்பாங்க. ஓகே குட். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து போகலாமா? 13th கொஸ்டினா? ஓகே குட். ஸோ 13th கொஸ்டின் வந்து நல்லா ரீட் பண்ணுங்க. த டெல் வேப்பரைசேஷன் ஃபார் வாட்டர் வந்து கொடுத்துட்டாங்க. அட் 1 bar and 100 degree Celsius. The change in internal energy for this vaporization under the same conditions சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஓகே ரைட். ஸோ கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. எனக்கு கேட்குற கொஸ்டின் வந்து த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி திஸ் வேப்பரைசேஷன் அண்டர் த சேம் கண்டிஷன்ஸ் வந்து கேட்குறாங்க. அப்போ டெல்ஹெச் வேப்பரைசேஷனுக்கும் அண்ட் டெல்யூக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். அண்ட் வேப்பரைசேஷன்ங்கிறது இந்த என்ன டைப் ஆஃப் ப்ராசஸ்ன்னு தெரிஞ்சால் போதும், ஆன்சர் வந்து பண்ணிடலாம். நம்ம படிச்சிருப்போம் டெல்யூ பற்றி. ஸோ டெல்யூவில் சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின்ஸ். ஓகே. ஸோ ஆல்ரெடி 40% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிட்டாங்க. அண்ட் குட். எவ்வளோ ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுறீங்க. குட். இப்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நம்ம எந்தெந்த இடத்துல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும், எந்தெந்த ஃபார்முலாஸ் வந்து நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நான் முன்னாடியே சொன்னதான், ஃபார்முலா ஷீட் மேக் பண்ணுங்க. அந்த ஃபார்முலா ஷீட்டை உங்கள் ரூமில் வந்து பேஸ்ட் பண்ணி வைங்க. உங்களுக்கு எப்போல்லாம் டவுட்ஸ் வருதோ அந்த ஃபார்முலா ஷீட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் கீ நோட்ஸ் வந்து நிறைய மேக் பண்ணுங்க. அண்ட் கான்செப்ட்ஸ் வந்து ஒவ்வொரு டைம் வந்து ரீட் பண்ணி பாருங்க. டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஒரு டெஸ்ட், அந்த டெஸ்ட்டில் எப்படியெல்லாம் அந்த ஃபார்முலாஸ் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நம்மளோட ரெகுலர் கிளாஸஸில் டெஃபினட்டாக நான் வேணா சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். நம்ம ஆல்மோஸ்ட் நிறைய ஃபார்முலாஸ் வந்து ஒரு சின்ன டாப்பிக்கில் கூட டிரைவ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி அந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஃபார்முலாஸை மறக்கவே கூடாது. அண்ட் அதே மாதிரி அதை வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும், எந்த கண்டிஷன்ஸில் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு கற்றுக்குங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2a + b gives c and change in enthalpy and change in entropy also given. The reaction will become spontaneous அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ் இல்லை நான் ஸ்பான்டேனியஸ் ஆர் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பேராமீட்டரை வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பேராமீட்டர் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நம்மளுக்கு 2 வேரியபிள் வந்து வேணும். இந்த 2 வேரியபிளும் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இண்டிகேட் பண்ணிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சர் பற்றியும் கொஞ்சம் பேசியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம்னா, சாரி டெம்பரேச்சர் தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அந்த ஃபார்முலாவில் ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க கைஸ். ஸோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, எப்போவுமே நம்ம வந்து ஒரு 2 வேரியபிள் ஆட் பண்ணாலும் சரி,
2 வேரியபிளை டிஃபரன்ஸ் எடுத்தாலும் சரி, அங்கே எப்படி இருக்கணும்னா யூனிட்ஸ் வந்து சேமாக வந்து இருக்கணும். ஸோ அதை வந்து மறந்துடவே கூடாது. ஸோ எப்போவுமே வந்து யூனிட்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணுங்கள். மோல்ஸில் கொடுத்துருக்காங்களா, இல்லை ஜூல்ஸில் கொடுத்துருக்காங்களா, கிலோ ஜூல்ஸில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்து ஆன்சர் வந்து பண்ணுங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு டைரக்ட் ப்ராப்ளம் தான். இங்கே நோ நீட் டு கன்வெர்ட் எனி யூனிட்ஸ். அப்போ டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம்னா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். அப்போ ஸ்பான்டேனியஸ்னா எப்படி இருக்கும், ஸ்பான்டேனியஸோட கண்டிஷன்ஸ் வந்து என்ன, அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் வந்து பண்ணிடலாம். ஓகே, வெரி குட். ஸோ ஒன்லி 30% தான் கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணிட்டு வராங்க கண்டினியூஸாக. அதில் வந்து டாப்பில் வந்து இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து மோனா, வெரி குட், அண்ட் நிதா ஃபாத்திமா அண்ட் ஆகாஷினி, வெரி குட். ஸோ மற்றவங்களும் கொஞ்சம் வந்து ஆன்சர் வந்து பண்ணலாம், ரைட். அண்ட் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? அடுத்த கொஸ்டின் வந்து போகலாமா? 15th கொஸ்டின். ஸோ 15th கொஸ்டினை ஒன்ஸ் அகேன் ரீட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து கிளவராக வந்து ஆன்சர் வந்து பண்ணலாம். உங்களை வந்து எல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நிறைய வேர்டிங்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருப்பாங்க. பட் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் பாருங்க. An ideal gas CV is given. The CV values 5/2 or is expanded adiabatically against a constant pressure of 1 atmosphere until it doubles in volume அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. With the initial temperature and pressure at 298 Kelvin and 5 atmosphere respectively, then what is the final temperature is? ஓகே, கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. ஸோ என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம் இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். எந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ ஃபார்முலா மட்டும்தான் இந்த ப்ராப்ளத்துக்கு தேவை, வேறு எதுவுமே தேவையே கிடையாது. நோ கன்வர்ஷன்ஸ் அண்ட் நோ ரிலேஷன்ஸ், நத்திங். ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து பண்ணிடலாம். ஓகே, சாரி. ஸோ இப்போ வந்து பாருங்க 15th கொஸ்டின் வந்து டிஸ்பிளே ஆகுது. நான் முன்னாடியே அதோட ஸ்டோரி சொல்லிட்டேன், ரைட். ஸோ த CV value is given and so this process is a adiabatic process and expansion process. So we are doing the expansions at constant pressure of 1 atmosphere until it's double its volume அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. The initial temperature and pressure also is given and then you have to find what is the final temperature. என்ன டைப் ஆஃப் ப்ராசஸ், அதுக்கு என்ன டேட்டா வேணும், என்ன ஃபார்முலா வந்து வேணும், இவ்வளோதான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து வேணும். மற்றதெல்லாம் வேறு எதுவுமே தேவை கிடையாது. ஸோ ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சதுன்னா டேரெக்டாக வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, குட். குட். ஸோ இந்த கொஸ்டினுக்கும் டாப்பில் யார் வந்து ஆன்சர் பண்ணிக்கிறாங்கன்னா நிதா ஃபாத்திமா. ஓகே, குட், வெரி குட். ஸோ இந்த 16th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா இன்சஃபிஷியன்ட். ஸோ அதனால நம்ம டேரெக்டாக 17th கொஸ்டின் வந்து போயிடலாம். அதில் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸோ கம்பஷன் ஆஃப் 1 மோல் வந்து கொடுக்காம விட்டாங்க. ஸோ அதனால் நான் டேரெக்டாக 17th கொஸ்டின் வந்து போயிடுறேன். ஸோ சாரி. ஓகே, 17th கொஸ்டின் வந்து போகலாம். 17th கொஸ்டின் வந்து பாருங்க. The heat of combustion of solid benzoic acid at constant volume கொடுத்துட்டாங்க. The heat of combustion at constant pressure வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. இன்டைரக்டாக ஒரு வேரியபிள் கொடுத்துட்டாங்க. ஸோ
ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் அந்த வேரியபிளோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியணும் அட் கான்ஸ்டன்ட் வால்யூமில் என்ன டேட்டா கிடைக்குன்னு சொல்லிட்டு அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் என்ன டேட்டா கிடைக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னா இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் வந்து பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிக்க போறீங்க. பென்சாயிக் ஆசிட்டோட ஆக்சுவல் ஃபார்முலா வந்து உங்களுக்கு தெரியணும். பென்சாயிக் ஆசிட்டோட ஃபார்முலா அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்க, கம்பஷன் வந்து இன்வால்வ் பண்ண போறீங்க. அதை பேஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வர போறீங்க. ஓகே, குட். ஸோ 50%ல 40% எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. வெரி குட். ஸோ யார் வந்து டாப் பொசிஷனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அண்ட் ஸோ இட்ஸ் அ வெரி குட் காம்படிஷன் பிட்வீன் தனுஷா, நிதா அண்ட் ஆகாஷ்னி. குட். ஸோ வெரி குட். கரெக்டாகவும் ஆன்சர் பண்ணுறீங்க. அட் த சேம் டைம் ரொம்ப குயிக்காக வந்து ஆன்சர் பண்ணுறீங்க. வெரி குட். ஸோ இதே நீங்கள் வந்து மற்ற டெஸ்ட்டுக்கு வந்து ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் வந்து நம்புகிறேன். ரைட். கொஸ்டின் நம்பர் 18 போகலாம். 18 கொஸ்டின்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பேஸ் பண்ணியிருக்காங்க. 3 moles of an ideal gas are compressed isothermally from 60 to 20 liters using constant pressure of 5 atmosphere. The heat exchange Q for the compression is அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ அங்கே வந்து சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இன்டெரக்டாக கொடுத்துட்டாங்க. அப்போ சில வேரியபிள்ஸ் ஜீரோவாக கூட வரலாம். ஸோ அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா அண்ட் டெஃபினெட்லி யூ வில் கெட் த ஆன்சர். ஸ்டார்ட் பண்ணுங்க. அங்கே இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் கன்வர்ஷன். ஸோ இங்கே யூனிட் கன்வர்ஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஜூல்ஸில் கேட்கல கொஸ்டின். ஸோ லிட்டர் அட்மாஸ்பியரில் தான் கொடுத்துருக்காங்க ஆன்சர்ஸ். அப்போ நீங்கள் வந்து யூனிட் கன்வர்ஷன் பண்ணணும்னு தேவை கிடையாது. யூ குட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு தான் எல்லாருமே கரெக்டாக வந்து ஆன்சர் வந்து பண்ணியிருக்கீங்க. அப்படின்னா எவ்வளோ சிம்பிளான ஒரு கொஸ்டின் வந்து பாருங்கள். அப்போ எல்லாருமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கீங்க இந்த ஒர்க் அண்ட் ஹீட் அண்ட் இன்டர்னல் எனர்ஜி கான்செப்ட்ஸ்லாம். வெரி குட். ஸோ வெரி குட், வெரி குட். ஸோ வெரி குட் ஷகனா, தனுஷ்யா, நித்யா, சாரி நிதா ஃபாத்திமா அண்ட் ஆகர்ஷினி. குட். ஸோ அடுத்தது போலாமா? கொஸ்டின் நம்பர் 19. கொஸ்டின் நம்பர் 19 எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சாரி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஈத்தேன் ஃப்ரம் எத்திலீன். அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து ரைட் பண்ண தெரியணும். அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை எப்படி வந்து இந்த பாண்ட் என்தால்பி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது சொல்லிட்டு தெரியணும். சேம் டைப் ஆஃப் ப்ராப்ளம் நம்ம வந்து நம்மளோட கிளாஸஸில் வந்து சால்வ் பண்ணோம். ஸோ உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பாண்ட் எனர்ஜி அண்ட் ஸோ தட் இஸ் அ பாண்ட் ஃபார்மேஷன் எனர்ஜின்னு சொல்லிட்டு உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். அண்ட் வி நோ how to give the sign for the bond energy and how to give the sign for the bond formations. அது தெரிஞ்சதுனாவே போதும் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறது. அப்போ ரொம்ப ஒரு பேசிக்கான ப்ராப்ளம். அட் த சேம் டைம் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவேஷன்ஸ் வந்து ரைட் பண்ணி இந்த பாண்ட் பிரேக்கிங் பாண்ட் ஃபார்மேஷன்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ஆன்சர் வந்து பண்ணிடலாம். வெரி குட். ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா தான் ஆன்சர் வந்து பண்ணுறீங்க. 30 செகண்ட்ஸில் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிடுறீங்க.
அண்ட் த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இன்னும் டைம் வந்து பத்தலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஷுர் நீங்கள் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா டாப் 3ல வந்து வந்துடலாம். ஸோ உங்களோட டைம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறதுக்கு, எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிறதுக்காக தான் இந்த லைவ் டெஸ்ட். 2 பாயிண்ட் வந்து இதில் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஒன்று வந்து ஸ்பீடாக எப்படி வந்து கொஸ்டின் வந்து ரீட் பண்ணுறது. அந்த செகண்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா, ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுறது, அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி எவ்வளோ டைமில் நம்ம வந்து இந்த கால்குலேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ அதோட வித் 100% அக்யூரேசி. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எதில் கற்றுக்கலாம்னா இந்த லைவ் டெஸ்ட்டில் தான் நம்மளால கற்றுக்க முடியும். நார்மலாக நம்ம வீட்டிலேருந்து சால்வ் பண்ணோம்னா இந்த அளவு நம்மளுக்கு சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுல எனக்கு டவுட் தான். வெரி குட். ஸோ 40% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். ஸோ இப்போ யார் டாப் 3ல இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தனிஷா அண்ட் தனிஷா, ஃபாத்திமா அண்ட் ஆகாஷினி. வெரி குட். ஷகானா நீங்களும் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணீங்கன்னா டாப் 3ல வந்து மூவ் பண்ணிடலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 20 வந்து போகலாம். Question number 20, it's a very simple question. For a certain reactions are 300 Kelvin, K is equal to 10, then standard gives free energy change to LG naught for the reaction is அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. You have to read the answer in terms of 10 to the power minus 1. ஸோ ஈஸியான கொஸ்டின். இதுக்கு வந்து ஒரே ஒரு ஃபார்முலா தான் வந்து வேணும். அந்த ஃபார்முலாவில் டேட்டா எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு வந்து என்ன தெரியணும்னா லாக் லேன் எல்லாம் தெரியணும். நான் முன்னாடியே சொன்னேன் கிளாஸஸ் எடுக்கும் போதே. ஸோ லாக் 1 to 10ஓட வேல்யூஸ் மட்டுமாவது அட்லீஸ்ட் வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸோ தட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் டு சால்வ் த கெமிக்கல் ஈக்லிபிரியம் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தெர்மோடைனமிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஸோ அப்போ ஒன்ஸ் யூ நோ த வேல்யூ ஃபார் லாக் 1 to log 10, ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸை நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறது என்னென்னா, ஸோ யூ ஷுட் மெமரைஸ் லாக் 1 to log 10 வேல்யூஸ். ஸோ நீங்கள் இப்போ வேணும்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கலாம். சப்போஸ் என்டிஏ உங்களுக்கு டஃப்பாக வந்து கொஸ்டின் வந்து செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா டெஃபினட்டாக இங்கே லாக் 1 to log 10 வேல்யூஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆரோட வேல்யூஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஹவு டு கன்வெர்ட் ஃப்ரம் ஸோ தட்ஸ் கெல்வின் டு டிகிரி செல்சியஸ் ஆர் டிகிரி செல்சியஸ் டு கெல்வின் கொடுக்க மாட்டாங்க. ஸோ வேறு உங்களுக்கு வால்யூம் ஃபார்முலா, ஏரியா ஃபார்முலா கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் பேசிக் கான்செப்ட்ஸ். ஏன்னா உங்களோட மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ல கூட அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க நீங்கள் மேக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. வெரி குட். ஸோ 30% காட் கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் யார் டாப் 3ல வந்து வரான்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷினி, ஷகானா அண்ட் நிதா. ஓகே குட். ஸோ வெரி குட். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, தனிஷா திடீர்னு சைலண்ட் ஆகிட்டாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி குட் காம்படிஷன் பிட்வீன் த நிதா அண்ட் ஆகாஷினி. ஸோ வெரி குட் ஆகாஷினி அண்ட் நிதா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு டெஸ்ட் எழுதுறது இருந்தாலும் சரி, ஃபுல் இன்வால்மெண்ட்டோட வந்து ரைட் பண்ணணும். ஆகா நம்ம லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணலைன்னா நம்மளை கூப்பிட்டு கொஸ்டின் கேட்பாங்களே அப்படின்னா நினைக்கக்கூடாது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 21. Question number 21 also based on the gives free energy concepts. So பாருங்க, நல்லா ரீட் பண்ணுங்க. 3/2 O2 gives O3 gas and Kp is given. The standard free energy they are asked. ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து தெரியும் எப்படி வந்து ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அண்ட் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து ரிலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களை ரிலேட் பண்ணுறதுக்கு we have one formula. அந்த ஃபார்முலா நீங்கள் கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லைன்னா கூட நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், ஈவன் இன் எலக்ட்ரோகெமிஸ்ட் ஆல்சோ வி டெரிவ் த சேம் ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவை யூ ஹேவ் டு யூஸ் இட் ஹியர் அண்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு நத்திங் டு சேஞ்ச், ஜஸ்ட் யூ ஹேவ் டு சப்ஸ்டியூட் த டேட்டா, யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சால் போதும், ஃபார்முலாஸ் அண்ட் டேட்டாவை கலெக்ட் பண்ண தெரிஞ்சால் போதும், ஆன்சர் வந்து பண்ணிடலாம். அதே நீங்கள் இதே மாதிரியே பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்ச ஆகாஷினி, தனிஷா அண்ட் ஷகானா அண்ட் ஈவன் ஃபாத்திமா, ஸோ நீங்களாம் வந்து ஒரு டாப் 100 ரேங்க்ஸில் வந்து எடுக்கிற பொட்டன்ஷியல் உங்களுக்குலாம் இருக்குது. என்னோட ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். ஸோ இதே எஃபர்ட் வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஒரு 5 to 6 months வந்து இதே எஃபர்ட் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து டாப் 100ல் வந்து வந்துடுவீங்க. ஸோ எய்ம்ஸோ
இல்லை உங்களுக்கு பிடிச்ச மெடிக்கல் காலேஜஸோ கண்டிப்பாக வந்து போயிடலாம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பாருங்க, ஆல்மோஸ்ட் 40% வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் யார் வந்து ஃபாஸ்டஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஐ திங்க் ஃபாத்திமா. வெரி குட். வெரி குட் ஷகானா, தனிஷா அண்ட் நிதா அண்ட் ஆகாஷினி. குட். அடுத்த கொஸ்டின் வந்து போகலாம். திடீர்னு சைலண்டாக மாறிடுவாங்க தனிஷா. அதுக்கப்புறம் பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து ஆன்சர் வந்து பண்ணுவாங்க. ரைட். குட். கொஸ்டின் நம்பர் 22 வந்து நல்லா ரீட் பண்ணுங்க. 2 reactions are given and corresponding heat of the reactions also is given. They ask what is the heat of the reaction for third reaction. அப்போ ஸோ நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும், இல்லை சம்திங் வந்து சேஞ்ச் பண்ணணும், அங்கே வந்து கெஸ்ட்லாம் வந்து அப்ளை பண்ண போறீங்க. கெஸ்ட்லாம் அப்ளை பண்ணால் அந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து பண்ணிடலாம். ஆல்ரெடி 40% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணலாம். சில ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப லேட்டாக வந்து ஆன்சர் வந்து பண்ணுறீங்க. இதில் வந்து என்ன தெரியுதுன்னா, இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வந்து வேணும்னு சொல்லிட்டு தெரியுது. ஆல்மோஸ்ட் நம்மளோட டார்கெட் வந்து 1 மினிட்ல முடிச்சிடணும். ஸோ அந்த டைம் எல்லாம் எதுக்கு வந்து சேவ் பண்ணிக்கலாம்னா, ஃபிசிக்ஸில் ஒரு டஃப்பான கொஸ்டின்ஸ் கேட்டாலோ, இல்லை நம்மளுக்கு வந்து கெமிஸ்ட்ரியில் ஒரு கால்குலேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாலோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவு நம்மளோட டைம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா 1 மினிட்டே அந்த பார்ல அந்த அந்த பார்டர்லேயே வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா மெயின்டைன் பண்ண கற்றுக்கணும். குட். ஸோ 30% காட் த குட் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு யார் வந்து ஃபாஸ்டஸ்ட் ஆன்சர் பண்ணதுன்னா ஆகாஷினி. வெரி குட். ஸோ ஆகாஷினி ஆல்மோஸ்ட் வந்து அவங்க எடுத்துக்கிட்ட டைம் வந்து 25 to 30 seconds. வெரி குட். குட். அந்த டாப் 3 அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க. வெரி குட். ஆகாஷினி அண்ட் ஃபாத்திமா அண்ட் ஷகானா அண்ட் தனிஷா. குட். பட் இந்த தனிஷா அண்ட் ஷகானா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணோன்னா நீங்களும் டாப் 1 ஆர் டாப் 2 பொசிஷனில் வந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் வந்துருக்கு. ஓகே, 23rd கொஸ்டின். த ஸ்டாண்டர்ட் enthalpy of vaporization for carbon tetrachloride is 30.5 kilojoule per mole. Heat required for vaporization of 284 grams of CCl4 at constant temperature is. ஓகே, ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்டாண்டர்ட் enthalpy of vaporization. அவங்க வந்து கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ யூனிட்டை வச்சு தான் இதுக்கு வந்து ஆன்சரே. அப்போ யூனிட் தெரியும். ஸோ யூனிட்டை பாருங்கள். இந்த யூனிட்டை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா 2 டேர்ம் வந்து ரிலேட் பண்ணலாம், ஈவன் எனர்ஜி அண்ட் மோல்ஸ். ஸோ அடுத்து நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து கிடச்சி. குட். அப்போ நம்மளுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து என்ன தெரியணும்னா, சம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் வந்து தெரியணும். சில காமன் எலமெண்ட்ஸோட அட்டாமிக் மாசஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரியணும். ஸோ அது தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், மோலார் மாஸ் வந்து ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிடலாம். நிறைய பேருக்கு வந்து இன்னும் அட்டாமிக் மாஸ் வந்து மெமரைஸ் பண்ணாமல் இருப்பீங்க. பட் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் ஃபெமிலியராக கெமிஸ்ட்ரியில் என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 to 20 எலமெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அதோட எக்ஸ்ட்ரா எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். அவங்களோட அட்டாமிக் மாஸாவது அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீட்டில் கொடுத்துருவாங்க. லாஸ்ட் இயர் மாதிரி கொடுக்காம விட்டாங்கன்னா நம்ம தான் வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த கொஸ்டினுக்கு 40% வந்து கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். யார் டாப் 3ல இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆகாஷினி அண்ட் ஃபாத்திமா அண்ட் தனிஷா அண்ட் ஷகானா. வெரி குட். ஓகே, ஸோ 24th கொஸ்டின் வந்து மூவ் பண்ணலாம். 24th கம் ஃபாஸ்ட். எஸ்.
இந்த கொஸ்டினுக்கு யாரெல்லாம் வந்து 20 செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுறான்னு பார்க்கலாம். ரைட், டைரக்ட் கொஸ்டின். ஸோ எந்த ஒரு லாகோ எதுவுமே எடுக்க தேவை கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 வேரியபிளை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து கிடைச்சிடும். For a certain thermochemical reaction, M gives N at 400 Kelvin and 10H naught வந்து கொடுத்தாச்சு and 10S also is given. The logarithm of the equilibrium constant is அப்படி சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. எஸ், ஸோ வெரி குட். ஆல்ரெடி 30 செகண்ட்ஸில் 3 மெம்பர்ஸ் வந்து ஆன்சர் வந்து பண்ணிட்டாங்க. குட். ஓகே, குட். அடுத்த கொஸ்டின் போகலாம். சாரி, வெரி குட். ஸோ 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டிவிஷன் மட்டும் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணலாம். குட். இந்த கொஸ்டினுக்கு வந்து யாரெல்லாம் டாப் 3ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? ஓகே, ஆகாஷினி, நிதா அண்ட் தனிஷா, ஷகானா, ஒன்ஸ் அகேன் குட். அண்ட் ஃபாத்திமா, த ஃபாஸ்டஸ்ட் ஒன். வெரி குட். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். இந்த செஷனோட லாஸ்ட் கொஸ்டின் இதுதான் நம்மளுக்கு. லாஸ்ட் கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்க. If 3 moles of an ideal gas at 300 Kelvin expand isothermally from 30 decimeter cube to 45 decimeter cube against a constant opposing pressure of 80 kilopascal, then the amount of heat transfer is. They ask what is the amount of heat transfer in terms of joules வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். உங்களுக்கு என்ன தெரியணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் தெரியணும் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் தெரியணும். அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸில் எந்த டைப் ஆஃப் ப்ராசஸை நம்மளோட ப்ராப்ளம் வந்து பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். தெரிஞ்சால் போதும், இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம வந்து ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம். அப்போ ஃபார்முலா எதை பேஸ் பண்ணியிருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ப்ளஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸஸ். ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 40% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து தெர்மோடைனமிக்ஸில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரியுது. வெரி குட். ஸோ பார்க்கலாம். ஸோ குவார்டர்லி டெஸ்ட்டில் எப்படி வந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீ டெஸ்ட்டில். லாஸ்ட் 13 செகண்ட்ஸ், 11 செகண்ட்ஸ், 9 செகண்ட்ஸ், 7 செகண்ட்ஸ் and ஓகே, குட். இந்த கொஸ்டினுக்கு எக்ஸாக்டாக 40% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னைக்கு வந்து டாப் 3ல யார் வந்து இருக்க போகிறான்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ வெரி குட் ஆகாஷினி அண்ட் ஃபாத்திமா அண்ட் தனிஷா அண்ட் ஷகானா அண்ட் மோனா, வெரி குட். ஸோ இதே மாதிரி நீங்கள் மற்ற டெஸ்ட்லேயே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் குட் ஆகாஷினி. ஸோ நீங்கள் எல்லா டெஸ்ட்லேயுமே ஆல்மோஸ்ட் வந்து டாப்பில் வந்து வரீங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் நம்மளோட நீட் எக்ஸாம்லையும் ஒரு டாப் 100ல் வர்றதுக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஆல் தி பெஸ்ட். ஸோ நம்ம நாளைக்கு ஈவினிங் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.